வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான தகவல் கணையம், லிவரில் வரக்கூடிய பிரச்சனைகள். லிவர் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னால் மனித வாழ்வியலை எந்த வகையில் பாதிக்கும், இதனோட பின் காலங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய வியாதிகள் எவ்வகையான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிவர்ன்றது பார்த்தீங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பாகும். இந்த ராஜ உறுப்பானது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு எதுவாக இருந்தாலும் அதை முதல் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடம் கணையம் தான். சரியா? லிவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும். நீங்கள் ஒரு பச்சை தண்ணி குடித்தாலும் சரி, இல்லை ஒரு டீ குடித்தாலும் சரி, இல்லை ஒரு காஃபி குடித்தாலும் சரி, முதல் ப்ராசஸ் பண்ணக்கூடியது கணையம் தான். அந்த கணையம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை, சரியா, அதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்களையும் எடுத்து எந்தெந்த சத்துக்கள் எங்கெங்கே உடலுக்கு போய் சேர வேண்டும், உடலுக்கு எங்கெங்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும், கிட்னிக்கு என்ன பண்ணணும், ஹார்ட்டுக்கு என்ன பண்ணணும், பிரெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களுமே இங்கிருந்து தான் தகவல்களாக செயல்படுத்தப்படுகிறது. கணைய உறுப்பானதை நம்ம சரிவர பராமரிக்கவில்லை என்றால் பாதிப்புகள் மிகவும் கடினமாக இருக்கும், மிக பாதிப்பான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் கணையத்து மேலே கவனத்தை செலுத்துங்க. சரியா? நம்ம நினைப்போம் கிட்னி பெயினாக இருக்குது, ஸ்டோன் இருக்குது, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம். ஹார்ட்டு கேஸ்ட்ரிக்காக இருக்குது, செஸ்ட் பெயினாக இருக்குது, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். இது போல் பிரச்சனைகளை நம்ம பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே மிக மோசமான விஷயம் கணையம், ஃபேட்டி லிவர். சரியா? இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கொஞ்ச நாளாக தலையெடுத்திருக்கு. இந்த ஃபேட்டி லிவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபேட்டோட செடிமெண்ட் ஃபுல்லாகவே லிவர் மேலே உட்காந்துருக்கு, செட்டில் ஆகிருக்கும். சரியா? அப்படி ஓவராக ஃபேட் ஃபார்ம் ஆச்சுதுன்னு சொன்னாக்கா லிவரோட ஃபங்க்ஷன் டோட்டலாகவே குறைஞ்சிருங்க. லிவரோட ஃபங்க்ஷன் டோட்டலாக குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உடலோட இயக்கம் பின்னடைவு ஏற்படும். உடலோட இயக்கம் பின்னடைவு ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டாக சீக்கிரமாக முதிர்ச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் படிப்படியாக தொந்தரவுகள் உடலில் அதிகமாகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வயிறு வலிக்கும், நாளைக்கு கை கால் வலிக்கும், நாளைக்கு தலை வலிக்கும். சரியா? கண் பார்வை மந்தமாகும், ஹார்ட் பம்பிங் ஸ்லோவாகும், ஃபுட்டு இன்டேக் சரியாக இருக்காது, நல்ல எனர்ஜி இருக்காது. இது போல் பிரச்சனைகள் கண்டினியூஸாக வருங்க. அதனால் நீங்கள் ஃபேட்டி லிவர் வராத அளவுக்கு உடம்பை பார்த்துக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடியவை முதலில் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி 100 மடங்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் வேஸ்ட். சரியா? அது ஒரு வைத்தியராகவே நான் சொல்கிறேன். உடற்பயிற்சி கண்டிப்பாக மிக மிக முக்கியமானதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலுமே அது உடலில் போய் வேலை செய்யணும்னு சொன்னாக்கா உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். உடற்பயிற்சியே இல்லாத ஒரு உடலுக்கு நீங்கள் என்ன ஃபீடு கொடுத்தாலும் அது உடம்பு ஏற்றுக்காது, அது ப்ராசஸ் பண்ணாது. அதில் ஒரு 10% தான் உடம்புக்கு அக்சஸ் ஆகும். இது எல்லாமே வேஸ்ட்டாக கழிவுகளாக வெளியே போயிடும். சரியா? டைஜஷன் கரெக்டாக இருக்காது. கண் பார்வையில் பிரச்சனை கண்டிப்பாக தெரியும். சரியா? முடி உதிர்தல், முடி நரைத்தல், சருமம் கருத்தல், மேனி சுருக்கம் விழுது, செஸ்ட்டு அப்டோமன் பெயின் இருக்கிறது. சரியா? சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்டமக் பிளாட்டிங் இருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கணையம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா. அதுக்காக இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது கிடையாது. சரியா? வாழ்நாள் ஒரு முறையாச்சு கணைய பரிசோதனை பண்ணிக்கோங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். சரியா? இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் கணையத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தினசரி அதுக்கான உடற்பயிற்சியை கொடுங்க. சரியா? கரெக்டான காய்கறிகள், சரியா, உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். வெயிலில் டெஃபினட்டாக இருக்கணுங்க. வெயிலில் இருந்தே தீரணும். வெயிலில் இருந்தீங்கன்னா தான் கணையத்துக்கான அதாவது ஸ்டார்டிங் சுவிட்சை அதுதான் வச்சுக்கோங்களேன். அதுபோல் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கிறதுனால உங்களோட உடல் சீராக மெயின்டைன் பண்ணப்படும். ஃபேட்டி லிவர்ன்றது வராது. சரியா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை தாண்டிலும் மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மருந்தாக நம்ம எதை சாப்பிட்டு கணையத்தை சரி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லிவர் ப்ராப்ளம் மோஸ்ட் லீட்ஸ் டு என்ன வரும், டைஃபாய்டு வரும். சரிங்களா? இது வந்ததுன்னு சொன்னாக்கா என்ன ஆகும், எனக்கு மஞ்சள் காமாலை இருக்குது
மஞ்சள் காமாலை பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாக்கா உடல் உஷ்ணம் உச்சத்துக்கு போயிடும். ரொம்ப உஷ்ணம் அதிகரிச்சது, ரொம்ப பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டே போனாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். இது போல் பிரச்சனைகள் எல்லாமே சிம்டம்ஸாக தெரியும். கணைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க எடுக்க வேண்டிய அருமருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கரிசாலை. மஞ்சள் கரிசாலைக்கு வந்து தினசரி ஒரு டிகாஷனாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூரணமாக, குறிப்பிட்ட அளவுக்குனாக்கா திரிகடி அளவுன்னா 3 விரலில் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு காலை மாலை 2 வேளை வந்து சுடுதண்ணியில் எடுத்தாலே போதும். இதை வந்து கண்டினியூஸாக 48 நாள் எடுக்கணும். இதை எடுக்கும் போது நீங்கள் ஒரு குறைந்தபட்சமான பத்தியம் இருத்தல் மிகவும் நன்மை. அந்த பத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமிசம், கத்திரிக்காய், அவரைக்காய், பாகற்காய், புளி இது போன்ற பொருட்கள் நீக்கி மாமிச வகைகளை நீக்கிட்டு நீங்கள் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டீங்க, மோர் சாப்பிட்டீங்க, உப்பு வந்து கம்மி பண்ணிங்க, அயோடின் இல்லாத உப்புகளை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாக்கா 100% உங்களுக்கு இந்த கணைய ப்ராப்ளம்லேருந்து நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். சரியா? இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசனாக நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து கணைய பிரச்சனைகள் ரொம்ப உச்சத்தை தொடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டமக்கில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியுங்க. உச்சபட்சமாக வந்து பெரிய ஸ்டமக் பிளாட்டிங் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? கண் வந்து எப்பயுமே எல்லோவாக இருக்கும், இல்லை ரெட்டாக இருக்கும். ரொம்ப பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும், யூரின் வந்து எல்லோவாக இருக்கும். சரியா? இது எல்லாமே வந்து இதனோட சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும். சரியா? நல்ல ஒரு காற்றோட்டமான நிலையில் எப்பயுமே வசிக்க கற்றுக்கோங்க. ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு சரியா நல்ல ஒரு காற்றோட்டமான அறையில் தூங்குறதோ இல்லை வேலை செய்கிறதோ அது போல் இருந்தீங்கன்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும். ஷூஸ் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். இது போல் கணைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா கணையத்தோட ஃபங்க்ஷன் வந்து கால்களோட விரல்களை நீங்கள் அடக்கி வைக்கும் போது பூட்ஸ்குள்ளே கண்டிப்பாக அதனோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதனால் வந்து நீங்கள் பூட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பெல்ட் போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் உட்காந்து இருக்கிறது அது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் கணைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அதனால் பெல்ட்டு வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா பெல்ட்டு வந்து வயிறோட அந்த முன்பகுதியை வந்து டோட்டலாக கட் பண்ணி மேலே அப்பர் ஸ்டமக் பாட்டம் ஸ்டமக்குன்னு சொல்லி பிரிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு கட்ஸோட ஃபங்க்ஷன் வந்து கிளியராக இருக்காது. சரியா? ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு எண்ணெய் குளியல் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? எண்ணெய் குளியல், சனி நீராடு எண்ணெய் குளியல் எடுக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இது போல் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணைய பிரச்சனையே வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்ல ஆரோக்கியமான உடலோடு இருக்கலாம். கணையத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட ஆயுசு கூடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கணையத்தை நீங்கள் கண்டுக்கல, கணையத்தில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கணைய பிரச்சனை வருங்க. சரிங்களா? ஆல்கஹாலிஸ்ட் அனைவருக்குமே கணைய பிரச்சனை வரும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் அதோட வீரியமே வேறு, அதோட விஷயமே வேறு. இதே வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்ததுன்னு சொன்னால் இது வந்து டிஃபிகல்ட் டு க்யூர். சரிங்களா? அதாவது சித்த வைத்தியத்தில் இதை சரி பண்ணிடலாம். பட் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அலோபதி மெடிசன்ஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் நீங்கள் லிவரை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. லிவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் உஷாராக பண்ணணும். சரிங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. அப்படி நீங்கள் லிவரை பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட உடல்நிலை சரிவர பாதுகாக்கப்படும். சரிங்களா? சுஜோக் மெத்தடில் நீங்கள் இதுதான் அதுதான் கிடையாதுங்க. இது வந்து ஹெட்டுக்கு, சரியா? இது வந்து லோ பேக் பெயினுக்கு. சரியா? ஸோ இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சொல்லணும்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் இருக்குது கை பாதங்களில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது ஒட்டுமொத்த கைகளையுமே வந்து நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. காலை மாலை 2 வேளையும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? பண்ணும்போது ஜீரண கோளாறுகள், சரிங்களா, சோலார் ப்ளஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கண் பார்வை தெளிவு, சரிங்களா, ஞாபக சக்தி அதிகரித்தல், இது போல் லோ பேக் பெயின் குறைகிறது, ஹெட்டேக் குறைகிறது, இது போல் விஷயங்கள் உங்களால் உணர முடியும். அதனால் இது வந்து பேசிக்காக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இது போல் வந்து ஃபுல்லாகவே ஃபூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சுக்கு கஷாயம், அதுக்கு இல்லைன்னா மல்லி கஷாயம், சரியா, கரிசலாங்கண்ணி கஷாயம் டிகாஷனு, இல்லைன்னா கரிசலாங்கண்ணி சூரணம், இது போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இதையே மீறி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் தாராளமாக வைத்தியம் பார்க்குறோம். சரிங்களா? ஒரே ஒரு 3 வேளையில் உங்களுடைய கணைய பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்ய முடியும். அதற்கான வழிவகை
சித்த வைத்தியத்தில் இருக்கின்றது. சரிங்களா? நம்ம 14 சித்தர்கள் வந்து குறிப்பிட்டபடி 1008 வகையான மூலிகைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லா வகையிலையும் வைத்தியத்தை கொடுக்கலாம். சரிங்களா? முடிந்த வரைக்கும் பத்தியம் இருந்து வைத்தியம் பார்த்து கொள்ளுதல் வந்து மிக மிக நன்மை பயக்கும். சரிங்களா? ஒரே ஒரு 3 நாளில் உங்களுக்கான ஒரு மேஜிக்கல் ரெமெடி வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? அது கேரண்டி. ஓகே, அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.